இன்றைக்கும் 5:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் பசிக்க ஆரம்பிச்சிடும் இவளுக்கு, நம்ம சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆகிட்டாருங்க. முருங்கைக்கீரையிலாவது நம்ம பிளட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இவளுக்கு சுவரொட்டி தான் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி இது வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி ஓகேன்னு 2 பேரும் உட்காந்து உரிச்சிட்டு இருந்தோம். அது இல்லாமல் கேக் ஆர்டர் வேறு இருக்கா, காலையிலே செஞ்சு கொடுக்கணும். கப் கேக் நான் பண்ணுறேங்க, நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் வந்து முருங்கைக்கீரையை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி நல்லா தேங்காய்லாம் துருவி போட்டு பொரியல் ரெடி பண்ணியிருந்தாங்க. தோசைக்கு ஷைடிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பஜ்ஜி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அது வந்து நம்ம புளிப்பாக இருக்குமா வாய்க்கு, அது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ தோசை, அதுக்கப்புறம் முட்டை தோசை கேட்டிருந்தேன், அதனால் அதுவும் ஒரு தோசையாக போட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நானும் இங்கே வந்து ஒரு 60 கப் கேக் வந்து கேட்டிருந்தாங்க, அதுவும் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது சாப்பிட்டா வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகுன்றதை சொல்லுங்கள், நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்னு நம்ம பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செக்கப் போகும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்வோன்னு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேங்க.